ஹலோ காய்ஸ், கொஞ்சம் நாளாக இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்த கார்லிக் எக் ரைஸ் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து 4 பல் பூண்டு எடுத்து இடிக்கல்லில் போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெறி மிளகாத்தூள், கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா நசுக்கி வச்சுக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகாமல் 1-2 இருக்கிற மாதிரி நசுக்கிட்டு இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதனால இது கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வெறி மிளகாத்தூள் இல்லைன்னா நம்ம வந்து காஞ்ச மிளகாவை ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கறி லீஃப் சேர்த்துக்கோங்க. நம்ம அடித்து வச்சுருக்க மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சால்ட் எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு போட்டுக்கலாம். நம்மளுக்கு அதில் போட்டதே கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சால்ட் சேர்க்கல. இப்போ நான் இன்றைக்கி ஒரு முட்டை மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறேன். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். ஸ்க்ரம்பிள்டு எக் மாதிரி செஞ்சுட்டு கூடவே நம்ம இன்றைக்கி வந்து ரைஸ் தான் சேர்க்க போகிறோம். வீட்டில் ரெடி பண்ண ரைஸு, பாஸ்மதி ரைஸ் இருந்தாலும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். கூட 1 கப்பு ரைஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அந்த எக்கும் அந்த ரைஸும் நல்லா ஒன்றா ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டு எடுத்து சர்வ் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியான கார்லிக் எக் ரைஸ் ரெடி. பாய்.